சரி, இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? ஆ, நல்லா இருக்கு துளசி. அம்மா, அப்பாதான் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாருல்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. ஏமா சொல்லல? நீ குளிச்சிட்டு இருந்த துளசி, அதான் நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆமா, இன்னைக்கு ஃபுல்லாவா குளிச்சிட்டு இருக்க போறேன். சரி, அப்பாதான் சாப்பிடாம போயிட்டாரு. நீ ஏதாவது சாப்பிட கொடுத்தியாம்மா? இதோ இப்பதான் கஞ்சி காய்ச்சி குடுத்துட்டு வரேன். நல்லா சாப்பிட்டாரா? மாத்திரை எல்லாம் போட்டுக்கிட்டாரா? ஆ, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கிட்டார் துளசி. அம்மா, சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கிட்டாருன்னு சொல்றதுக்கு எதுக்கு உனக்கு வாய் இப்படி உளருது? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் நல்லதான் பேசுறேன். யாரோ ஏதோ சொல்லிருக்காங்க, அதான் வாயெல்லாம் உனக்கு இப்படி உளருது. சே, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்லல துளசி. ஹலோ. ஹலோ துளசி, யாரு? நான் தான் சத்யவதி பேசுறேன். என்ன இந்நேரம் உங்க அம்மா அங்க ஓடி வந்து அழுது ஒப்பாரி வச்சிருப்பாங்களே. அவங்க அப்படி அழணுங்கிறதுக்காக தான் இங்க நாங்க பிளான் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சோம். இன்னைக்கு உன் அம்மாவை எதுக்காக அழ வச்சு அனுப்பணும்னு தெரியுமா? இன்னைக்கு நீ கப்பு வாங்கின சந்தோஷத்துல குடும்பமே குதூகலமா இருப்பீங்கல்ல, அதான் அதுக்கு பழிவாங்கதான் உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பி வச்சான். நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல நாங்க மொத்தம் 3 பேர் இருக்கோம். அப்படி பெரியய்யாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்களுக்கு அவரை பாத்துக்க தெரியாது. என்னமோ பெருசா அக்கறை இருக்கிறதா நினைச்சு அங்க இருந்து கஞ்சி காய்ச்சி குடு குடு குடுன்னு ஓடி வராங்க. உங்க அம்மா வந்தவங்கள எப்படி அவமானப்படுத்தி விஸ்வா அனுப்பி வச்சான்னு பார்த்தல. இனிமேலாவது கொஞ்சமாவது புத்தியோட நடந்துக்கோங்க. இதுக்கப்புறமாவது அண்ணா அண்ணான்னு சொல்லி ஓடி வர ட்ரை பண்ணீங்க, இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் விஸ்வா அவமானப்படுத்தி துரத்தி அனுப்புவான். கடைசியா சொல்றேன், இதுக்கப்புறம் அண்ணா அண்ணான்னு சொல்லிக்கிட்டு ராஜராஜன் ஐயாவை பாக்கணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. இந்த வீடு கனகாவோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஸ்வாவோட வீடு. இங்க உனக்கோ உன் அம்மாவுக்கோ யாருக்குமே உரிமை கிடையாது. அதுக்கு மீறி வரணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த மாதிரிதான் எல்லா தடவையும் அசிங்கப்பட்டு ஓடணும். ஜாக்கிரதை. யார் போன்ல? துளசி, சொன்னா கேளு. நம்ம உள்ள போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இங்க பாரு, என்ன பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, அவன் ஏன் பையன் தானே, நான் பாத்துக்கிறேன். வா துளசி, வீட்டுக்கு போலாம். ஏய் நில்லடி. ஏய், உன் குடும்பத்துக்கு கூச்சங்கிறது சுத்தமா கிடையாதா? இப்பதான் உங்க அம்மா வந்து வாங்கி கட்டிட்டு போனாங்க, இப்போ நீ வந்திருக்க. வாங்கி கட்டிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்தாலும் திட்டுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும்ல. உங்க அம்மாவை திட்டினதே பாதி டயர்டா இருக்கு, இப்போ கேப் விடாம வாங்கி கட்டிக்கிறதுக்கு நீ வேற வந்திருக்க. இத பாக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சந்தானம் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, இப்படிதான் திமிங்கலம் மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லன்னா ஒருத்தனும் சிக்க மாட்டானுங்கன்னு சொல்வாருல, அதே மாதிரிதான். இன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா ஒரு பிளாக் மாட்டிருக்கு. உன்னையும் சரமாரியா கொடுத்து கட்டிட வேண்டியதுதான். வாங்கி கட்டிட்டு போ.
ஏய் ஏய்! ராஜராஜன் உனக்கு அப்பான்னா இவங்களுக்கு அண்ணன். அவரை பாக்குறதுக்கு இவங்க இங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ பண்றதெல்லாம் பார்த்து பொறுத்து போறது உனக்கு பயந்தெல்லாம் கிடையாது. முன்ன மாதிரியே வீம்புக்குன்னு பண்ணி ராஜராஜன் அப்பாவோட கௌரவம் போயிடக்கூடாதுன்னு தான். உனக்குதான் அதை பத்தி எல்லாம் சுத்தமா அக்கறையே இல்லையே. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவ பயந்துட்டா, இப்படியே படம் காட்டினா பயத்துல ஓடிடுவான்னு தப்பு கணக்கு மட்டும் போட்டுறாத. பின்னாடி போற அம்பு உன் முன்னாடி வந்தா உன் மூஞ்சி செதறி போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் பொறுமை இருக்கு, அதான் நான் அமைதியா இருக்கேன். நீ லிமிட்டை கிராஸ் பண்ணி என் பொறுமையை சோதிச்சு என்னையும் கிராஸ் பண்ண வச்சிடாத. என் அம்மா எனக்கு சாமி மாதிரி. அவங்கள அசிங்கப்படுத்துறது எவ்வளவு இருந்தாலும் சரி. ஏன் எவனா இருந்தாலும் சரி, அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் என் அம்மா அவங்க அண்ணனை பார்க்க வருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இதுக்கு மேல யாருன்னா எதுனா சொன்னீங்க, இப்ப மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன்னா ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வாமா போலாம். ஏன் மாமா அவ என்ன அடிச்சது மட்டும் இல்லாம உங்களையும் அசிங்கப்படுத்திட்டு போறா, நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. எல்லாம் உன்னாலதான். நான் தான் அவளை கோவமா திட்டுறேன், நீ எதுக்கு தேவையில்லாம திட்டிக்கிட்டு இருக்க? உன்னாலதான் அவ இப்படி பேசிட்டு போறான். நான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். ஒரு தடவை ஏதாவது பேசுன அவ்வளவுதான். என்ன கனகா, அடி கொஞ்சம் பலமும். எனக்கு அடி வாங்கினது கூட பரவாயில்ல சின்னத்த. அந்த துளசி ஏன் இப்படி கோவப்படுறா? அவ கோவப்படுற அளவுக்கு இங்க நடந்ததை யார் சொல்லிருப்பாங்கன்னே தெரியலையே. கனகா, நான் தான் கொஞ்சம் கெத்தா இருக்குமேன்னு சொன்னேன். என்னது சொன்னது நீங்களா? ஏண்டி என்ன ஏண்டி அடிச்ச? துளசி என்ன அடிச்சதுக்கு நீங்க தானே காரணம். உங்கள போயிடுங்க. எல்லா பிளானும் வேஸ்டா போச்சு. அடி வாங்க வச்சிட்டாங்க. ஆளுக்கு ஆளு அடிக்கிறாங்களே.
நான் இருக்கும்போது விஸ்வாசார துளசி கூட ஒருபோதும் சேர்க்க கூடாது. இப்போ வெறும் துளசி, கூடிய சீக்கிரத்துல துளசி கல்யாணராமன். சொல்லவே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் உனக்கு சீக்கிரம் துளசி கூட கல்யாணமாகி இந்த சந்தோஷம் கிடைக்கும்டா. ஐயோ ஐயோ. பெர்ஃபெக்ட். நல்லா இருக்குல்ல? என்ன ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்கு. இப்போ பக்காவா இருக்கு. செமையா இருக்கு. சூப்பர் மேடம். ஆபீஸ்க்குள்ள வந்ததும் இந்த செட்டப் எல்லாம் பார்த்து துளசி செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்கல்ல? ஹாப்பி ஆகிறது மட்டும் இல்ல, அப்படியே வாயடிச்சு போயிடுவாங்க. எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்கங்கிற சந்தோஷத்துல மெய் மறந்து போயிடுவாங்க. சரி சரி ஓகே, நான் போறேன். துளசி என்ட்ரி ஆனதும் நேரா இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சரி நீ போ. கார்த்தி சார் இங்க வா. விஸ்வா சாரோட ஃபைல அவரோட டேபிள்லயும் துளசியோட ஃபைல்ல அவங்களோட டேபிள்லயும் கொண்டு வந்து வைக்கிறேன். ஓகே போ சீக்கிரம். ஓகே சார். போ. என்ன யாரையுமே காணோம்? ஹலோ, யாரு? துளசி, கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாதீங்க. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. என்ன சர்ப்ரைஸா? ஆமா. என்ன ஸ்பெஷல்? எதுக்கு சர்ப்ரைஸ்? எல்லாம் அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். வாங்க. அப்படியேதான். அப்படியே போங்க. அழகா இருக்குல்ல? வழி விடுங்க, வழி விடுங்க. போங்க போங்க போங்க. டன் டடாய். இப்படி ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கீங்க, யார் ஒட்டினா? துளசி, ஸ்டிக்கர் டிசைன் பண்ணி ஒட்டினது மீ ஃபார் யூ. எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. ஏன் துளசி, டிசைன் பிடிக்கலையா? நான் டிசைனை சொல்லல சார். ஒரே கேபின்ல என் பேரையும் விஸ்வாவோட பேரையும் ஒட்டி வச்சிருக்கீங்க, அதான் பிடிக்கல. எனக்கும் தான் துளசி பிடிக்கல. துளசி, ஆனா எம்டியோட ஆர்டர் உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே கேபின் கொடுக்கணும்னு. நான் என்ன பண்றது?
துளசி மேடம், நீங்க எங்களோட கிரியேட்டிவ் ஹெட். அதனால உங்களை சந்தோஷப்படுத்த தான் இப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம். எப்படி இருக்கு கஸ்தூரி அக்கா? இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? என்னோட போஸ்டிங் வேணா கிரியேட்டிவ் ஹெட்டா இருக்கலாம், அதுக்காக என்ன மேடம்னு எல்லாம் சொல்லாதீங்க. கிரியேட்டிவ் ஹெட்ங்கிற ஹெட் வெயிட்டை தூக்கி வச்சுட்டு உங்க அன்பை இழக்க நான் விரும்பல. அதனால நான் எப்பவுமே உங்க துளசி தான். நான் சும்மா தான் கலாச்சம் துளசி. நீ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? துளசி, முதல்ல நீங்க உங்க சீட்ல உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன மச்சி, இந்த ஆபீஸ்ல நீ மட்டும்தான் ஒர்க் பண்ற போல, வேற யாருமே காணோம். எனக்கும் அந்த டவுட் தான்டா வருது. 10 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்திருப்பாங்களே, இன்னும் ஏன் வரல? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன ஆபீஸ்ல யாருமே காணோம்? ஓ அதுவா சார், எல்லாருமே புது கேபின்ல இருக்காங்க சார். புது கேபினா? ஆமா சார், உங்களுக்கும் துளசி மேடத்துக்கும் எம்டி புதுசா கேபின் ஒதுக்கி இருக்காங்க சார். நீங்க 2 பேரும் ஒண்ணா அந்த கேபின்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. என்ன சொல்றீங்க மணி? ஆமா சார், ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அந்த கேபினை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி துளசி மேடம் அங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. நீங்களே போய் பாருங்க சார். மச்சி, உன் வைஃப் துளசியும் இங்கதான் ஒர்க் பண்றாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. என் வைஃப் துளசி இல்லடா. வா. இங்க ஒர்க் பண்றது துளசி இல்லைன்னு சொல்றானா, இல்ல துளசி வைஃப் இல்லைன்னு சொல்றானா? ஒண்ணுமே புரியலையே. மச்சி, இல்லைன்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா நம்ம துளசி தான் இருக்கா. டேய் பேசாம. ஹலோ, நீங்க எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ் அவர் ஆரம்பிச்சு 1 ஹவருக்கு மேல ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஒர்க் பண்ணாம இங்க வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல சார், உங்க கேபினை ரெடி பண்றதுக்காக வந்தோம். என்னது? ஏன் கேபினை ரெடி பண்ண வந்தீங்க? ஆமா, நீங்க எல்லாரும் என்ன கார்பென்ட்ரி வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க? மேட்ரிமோனியல் தானே ஒர்க் பண்றீங்க? சாரி சார். என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? உங்க கேபினுக்கு போய் வேலை பார்க்க சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு. வேலை பார்க்காம இப்படி என்னைய பார்த்து நின்னுட்டு டைம் வேஸ்ட் பண்ணா என்ன அர்த்தம்? நீங்க வேலை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. இப்படி ஒன்னா சேர்ந்து கூத்தடிக்கிறதுக்கு இல்ல. வெட்டியா நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம அவங்க உங்க டேபிளுக்கு போங்க. அவுட்.
டேய் நீயும் ஒய்ஃபும் ஒன்னா வேலை பார்க்கறத சொல்லவே இல்லை. நீங்க 2 பேரும் சேர்ந்தது தெரிஞ்சா பார்ட்டி கேப்பன்னு பயந்துட்டியா? டேய் அவ என் வைஃபே இல்ல. ஏன்டா இப்படி புழுவுற? இதோ முன்னாடிதான் இருக்கா. துளசி நல்லாவே தெரியுது. அப்புறம் ஒய்ஃப் இல்லன்ற? அவ துளசி மட்டும்தான், என் வைஃப் இல்ல.